வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அக்ஷய் குமார், அர்ஷத் வார்ஷி, ஹியூமா குரேஷி நடிப்புல வெளியாகிக்கிற ஜாலி LLB 3 படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். ராஜஸ்தான்ல பி கார்னர் 2 போஸ்டான்கிற திட்டத்திற்காக விவசாயிகளோட நிலங்கள் கையகப்படுத்தப்படுது. ஆனா ஊர்ல பெரிய மனிதரான ராஜாராம் சோங்கி மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. எனினும் அவர் வாங்கிய கடனுக்காக நிலத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் கூற மனமுடைந்த ராஜாராம் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீதிக்காகவும் நிலத்தை மீட்கவும் ராஜாராமோட மனைவி ஜான்கி டெல்லிக்கு வந்து வக்கீலான ஜெகதீஷோட உதவி கேட்கறாங்க. ஆனால் அவரோ ஜெகதீஸ்வர் மிஸ்டா கிட்ட, அதாவது அக்ஷய் கிட்ட அனுப்ப அதுக்கப்புறம் யார் அவருக்காக வாதாடினாங்க, நீதியை பெற்று தந்தது யார் அப்படிங்கறதே மீதி கதை. ஜாலி LLB படவரிசையில 3வது பாகமா வெளிவந்திருக்கிற இந்த படத்தை சுபாஷ் கபூர் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஜாலி ஹாட்டரா அழைக்கப்படும் அர்ஷாத்தும் அக்ஷய் குமாரும் மீட ரகல செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆரம்பத்துல அர்ஷாத்துக்கு வரும் வழக்குகள் எல்லாம் பெயர் குழப்பம் பயன்படுத்தி அக்ஷய்குமார் தட்டி பறிக்கிறதும் அதை வச்சு அவரை அர்ஷாத்தை மாட்டி விடுறதும் என முதல் பகுதி காமெடியாவே தொடங்கப்பட்டிருக்கு. ஜான்கி கதாபாத்திரம் வந்ததுக்கு அப்புறம் படம் சீரியஸ் ஆனாலும் கடைசி வரை நம்ம சிரிக்க வைக்க மட்டும் இயக்குனர் தவற விடலைன்னு சொல்லலாம். அதே சமயம் ஆழமான அரசியலையும் பேசியிருக்காங்க. குறிப்பா கிளைமேக்ஸ்ல பேசப்படும் வசனங்கள் எல்லாமே தீயா இருக்குன்னே சொல்லலாம். கஜ்ராஜ் ராவ் தனது கனவு திட்டத்திற்காக எந்த எல்லை வரைக்கும் போறாரு. ஒரு கட்டத்துல அவர் வசமா மாட்டிக்கொண்டு முழிக்கிறதுலயும் நீதிமன்ற தரைக்குறவா பேசுவதிலையும் நல்ல நடிப்பை தந்திருக்காங்க. அட்வொகேட்டா வரும் ராம் கபூர் கிளைமேக்ஸ் காட்சிகளை பேசும் வசனங்கள்ல மிரட்டி இருக்காருன்னே சொல்லலாம். ஹியூமா குரேஷி, அம்ரிதா ராவ், சீமா பிஸ்வாஸ் ஆகியோரும் நல்ல நடிப்பை கொடுத்திருந்தாலும் படம் முழுக்க ஆக்கிரமிக்கிறது என்னவோ சௌரப் சுக்லா தான். நீதிபதியாக வரும் ஷில்பா சுக்லாவோட அவர் செய்யும் ரொமான்ஸ் எல்லாமே காமெடியா இருக்கு. அப்படின்னாலுமே ஒரு காட்சியில பாரபட்சம் காட்டுறீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவர் அளிக்கும் விளக்கம் கைத்தட்டல பெற்றிருக்கு. சென்சிட்டிவான பிரச்சனையை மீண்டும் கையில் எடுத்திருக்கும் இயக்குனர் அதனை எல்லா தரப்பு ரசிகர்களும் ரசிக்கும்படியாக நேர்த்தியா திரைக்கதை அமைச்சிருக்கிறதுல வெற்றி பெற்றிருக்காருன்னு தான் சொல்லணும். கதை மற்றும் திரைக்கதை, அழுத்தமான வசனங்கள், காமெடி காட்சிகள், கிளைமேக்ஸ் இந்த படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம். மைனஸ்ன்னு பெருசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஆக மொத்தத்துல எல்லா தரப்பு ரசிகர்களும் ஜாலியா ரசிக்கலாம் இந்த ஜாலி LLB 3 படத்தை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.